தங்கராஜும் ரேவதியும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மதிக்கிட்ட போயிட்டு ரேவதி கூப்பிட்டு பேசுறாங்க. என்ன மதி, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ரேவதியோட அம்மா சொல்றாங்க, லக்ஷ்மி வந்துட்டு, இங்க பாரு, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குது. ஆனா இன்னொன்னு மாப்பிள, இப்ப கூட இவ அடங்குவாளோ அடங்க மாட்டாளோன்னு பயமா இருக்குது மாப்பிள அப்படின்னு தங்கராஜு கிட்ட சொல்றாங்க. உடனே ரேவதி இருந்துகிட்டு, அம்மா என்னம்மா நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? பாவம்மா மதி, அவளே வேலை போயிடுச்சேன்னு ரொம்ப வருத்தத்துல இருக்கா. அவளை ஏமா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க, விடுமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க வந்துட்டு மதி இருந்துகிட்டு பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போயிட்டு உட்காந்து அழுகுறாங்க. அழுதுட்டு இருக்கும்போது ரேவதி போய் பின்னாடியே பேசுறாங்க. என்ன மதி, ரொம்ப கஷ்டமா இருக்கான்னு கேட்குறாங்க. நான் இதை ரொம்ப விருப்பப்பட்டு செய்கிற வேலை, இது எனக்கு வேலை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லிட்டு அழுகும்போது ரேவதி, அதாவது அழகு மதியும் வந்துடுறாங்க. அழகு மலரும் வந்த உடனே, பரவாயில்ல விடு, அது விடு ரேவதி, அந்த அத்தை இப்படித்தான் ஏதாவது பேசி மதியோட மனசை நோவடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பாவம் மதி, இனிமே நான் எப்படி இருக்கிறனோ அதே மாதிரி தான் இருக்க போறா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் காரணமேவும் என் புருஷன்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு மதி கேட்குறாங்க. ஆமாம், அவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை வச்சு சொல்கிற அவர் தானே அப்படின்னு மலர் கேட்குறாங்க. உடனே ரேவதி இருந்துக்கிட்டு, நான் அவர்கிட்ட இந்த மாதிரி மதிக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் அப்படியா சரின்னு சொல்லிட்டு சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணி பேசின உடனே நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் மதியை கூட்டிட்டுன்னு சுரேஷ் சொல்லியிருக்கான். சரி, 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் நல்லதானேன்ட்டு நானும் கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறமா தான் இங்கே யார்கிட்டன்னு தெரியல, ஆனால் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார். ரொம்ப நன்றி சார், நான் சொன்னதுக்காக நீங்கள் மதியை வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்படின்னு யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் கேட்டேன், எனக்கு என்னமோ அந்த மாதிரி இவர்னால தான் உன் வேலை போயிருக்கும்னு தோணுது மதி அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க. அப்படின்னா இவர் சொன்னது நம்ம ஸ்கூலில் இந்த மாதிரி காலேஜில் நம்மளுக்கு இது எதுவுமே கிடைக்க விடாமல் வேலையை விட்டு தூக்குனது எல்லாமே இவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கு கோவம் வருது. அப்படின்னா நீங்கள் உண்மையாலுமே இதை கேட்டிங்களான்னு சொல்கிறாங்க. ஆமாம் மதி, நான் தான் அவருக்கு காஃபி கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் அவர் ஃபோன் எடுத்து பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் நான் இதை கேட்டேன். அப்போ தான் மதிக்கு வேலை போகிறதுக்கு முழு காரணமும் அவர் தான் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மதி கோவத்தோடு எழுந்து கிளம்புறாங்க. எழுந்து வெளில கிளம்பும்போது ரேவதி தடுத்து, வேணா மதி, ப்ளீஸ் மதி, அவர் பின்ன என்னையே தான் நினைப்பாரு. நான் தானே அவர் கூட அந்த வீட்டில் இருக்கிறேன், அதனால் இதை நான் தான் சொல்லியிருப்பேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவர் நினைப்பாரு, ப்ளீஸ் மதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக என்னை இதை இப்படியே விட சொல்கிறீங்களா? இந்த வேலையை நான் எவ்வளோ ஆசையாக செஞ்சிட்டு இருந்தேன். நான் எனக்கு அவ்வளோ பிடிச்ச வேலை, அதுக்கு எப்படி இவங்க இப்படி பண்ணலாம்? நான் யார்கிட்டையாவது ஏதாவது நான் சொன்னேனா? இல்லை இந்த மாதிரி எதுவும் புலம்புறேனா? இல்லை, நான் பாட்டுக்கு என் வேலைக்கு போயிட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு வரேன். அது எதுக்காக இவங்க இப்படி பண்ணுறாங்க? அதுவும் இவருக்கு என்ன தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு மதி கேட்குறாங்க. உடனே மதி சொல்கிறதும் சரிதானே ரேவதி, மதி என்ன பண்ணா? வேலைக்கு போயிட்டு அவள் பாட்டுக்கு வரா, நம்மளால தான் வேலைக்கு போக முடியல. அடுப்படி கிச்சனில் போயிட்டு சோறாக்க, குழம்பு வைக்க, துணி துவைக்க இப்படியே இருந்துட்டோம். மதியாவது வேலைக்கு போயிட்டு போகிறான்னு விடாமல் ஏன் இப்படி தங்கராஜ் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க. எனக்கு என்ன அண்ணி தெரியும், அவர் இப்படி பண்ணுவாருன்னு சத்தியமாக நானும் எதிர்பார்க்கல. ஒருவேளை சுரேஷும் மதியும் ஒன்றாவே இருக்க மாட்டேங்கிறாங்க, புரிதலும் அவங்களுக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இப்படி பண்ணியிருப்பாரோ என்னவோ. வேலைக்கு போகிறாங்க, வீட்டுக்கு வராங்க அப்படின்ட்டு கூட இப்படி பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் சொல்கிறது சரியாக இதாகவே இருக்கட்டும், ஆனாலும் அவர் பண்ணது தப்பு தானேங்க, அவர் இப்படி பண்ணியிருக்க கூடாது தானே. அதுக்காக எங்களுக்கு உள்ள புரிதல் இல்லைன்னா எனக்கு வேலை போயிடுச்சுன்னா அவரை நான் புரிஞ்சுப்பேனா அப்படின்னு மதி கேட்குறாங்க. அதுக்கு இல்லை மதி, சுரேஷ் கூட நீ ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல, அவன் கூட நீ சந்தோஷமாக இருக்கலாம்ல அப்படின்னு சொன்ன உடனேவும் எங்கள் மதிக்கு கோவம் வருது. அப்படின்னா என் வேலை இருந்தால் நான் யாரு கூட சந்தோஷமாக இல்லையா? ஏன் எல்லாரும் என்னை இப்படி பேசுகிறீங்க? எனக்கு வேலை போனதுக்கு இவங்க தான் காரணம்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் நான் சும்மா இருக்கிறேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எழுந்து போகிறாங்க. உடனே மதி வேண்டாம், பாவம் ரேவதி, அவளோட வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை பரவாயில்ல, அவளுக்கு என்ன கேட்கணும்னு தோணுதோ அதை போய் அவர்கிட்ட கேட்கட்டும், நான் தான் சொன்னேன் அப்படின்லாம் யாருக்கும் தெரியாதுல்ல. அவர் பேசும்போது நான் ஒளிஞ்சிருந்து கேட்டேன், ஆனால் நான் கேட்ட விஷயம் அவருக்கே தெரியாது. அதனால் இது மதிக்கு வேற யார் மூலமாவது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு கூட அவர் நினச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி போக சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் மதியும் அமைதியாக இல்லாமல் வேகமாக
இங்கே தங்கராஜ் கிட்ட எதுக்காக என்னை வந்து இந்த மாதிரி பர்மனெண்ட் பண்ணல, எதுக்காக என்னை வேலை விட்டு தூக்குன்னு சொன்னீங்க, உங்களால் தான் என் வேலை போச்சுன்னு சொல்லிட்டு தங்கராஜோட சட்டையை பிடிக்கிறாங்க. ஏய் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கிற நீ, மாப்பிள்ளை சட்டையை பிடிக்கிற, கையெடு மதி அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்கிறாரு. அப்புறம் லட்சுமி சொல்கிறாங்க, ராகவன் சொல்கிறாங்க, எல்லாருமேவோ மாப்பிள்ளை ஃபுல் சப்போர்ட் மாப்பிள்ளைக்காக. கையை எடு, யார் சட்டையை வந்து பிடிக்கிற, கையெடுன்னு சொன்ன உடனே என்ன உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா, உன் வேலை போயிடுச்சுன்னா அதுக்கு எங்கள் மாப்பிள்ளை தான் காரணமா அப்படின்னு ராகவன் கத்துறாரு. உடனே லட்சுமியும் வேற ஒன்றும் இல்லைங்க, அவளுக்கு கொழுப்பு தாழ கேறிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதுதான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. ஏய் மாப்பிள்ளை எப்படி காரணமாக முடியும், உனக்கு வேலை போனா அவருக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதைத்தான் நான் கேட்குறேன், எனக்கு வேலை போனா அவருக்கு என்ன இதில் லாபம், எதுக்காக என்னை வேலை விட்டு நிப்பாட்டுறாரு அப்படின்னு சொன்ன உடனேவும் எங்கள் சுரேஷ் இருந்துக்கிட்டு மாமா இவளுக்கு கன்ஃபார்ம் பைத்தியம் தான் மாமா, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, பைத்திய ஹாஸ்பிட்டலில் தான் போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை விடுறா சுரேஷ், சின்ன பொண்ணு வேலை போகணும் ஆதங்கத்தில் இப்படி கத்திட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாரு யாரை பார்த்து சின்ன பொண்ணு சொன்னேன், உனக்கு மரியாதை அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தூரம் பேசி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம், இவளெல்லாம் இப்படியே விடக்கூடாது மாப்பிள்ள, இவளை வீட்டை விட்டே அனுப்பணும், உங்களை பார்த்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்கிறான்னு பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே, இங்கே பாருமா மதி, எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நீ தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு வந்து பேசாத. ஆமா இதை நான் தான் சொன்னேன், நான் தான் செய்ய சொன்னேன் அப்படின்றத உனக்கு யாருமா சொன்னது அப்படின்னு தங்கராஜ் கேட்குறாரு. யார் சொன்னா உனக்கு என்ன, நீ பண்ணுனையா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமா நான் தான் பண்ணேன், சுரேஷ் சொன்னையும் சந்தோஷமா இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இப்படி பண்ணினேன் அப்படின்னு தங்கராஜ் சொல்றாரு. உனக்கு கேவலமா இல்ல, இப்படி ஒரு விஷயத்த பண்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு மதி பயங்கரமா சண்டை போடுறாங்க. உடனேவோ எங்க தங்கராஜ் இருந்துக்கிட்டு எல்லாமே என் என் மாப்பிள்ளைக்காக தான், என் பிள்ளை நீ சந்தோஷமா இருக்கணும், அதுவும் இல்லாம அவனோட வாழ்க்கைய நான் தான் அவனுக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்கேன், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு, அப்போ அவன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் தானே வந்து நிற்கணும், இன்னும் வரைக்கும் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்கவே இல்லையே, அப்போ அதுக்கெல்லாம் காரணம் உன் வேலை, நீ வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால தனக்குன்னு ஒரு வேலை இருக்குது, நம்மளே காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுனால தானே நீ சுரேஷ்கிட்ட பேசுகிறதோ இல்லை பழகிறதோ எதுவுமே வச்சுக்காம நீ யாரோ வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விருந்துக்கு வந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கிறேல்ல, அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு தங்கராஜ் சொல்றாரு. ஏன் விஷயத்துல தலையிடுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு, நீ யாரு எனக்கு, ஏன் என்னோட வாழ்க்கையை எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தங்கராஜ சட்டையை பிடிச்சி இழுத்து கன்னத்துல ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் சுரேஷ் வந்துட்டு கோவப்பட்டு யாரு மேல கையை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போறாங்க. அடிக்க போறத பார்த்துட்டு டே சுரேஷ் விடுறா மதியெல்லாம் அடிச்சிடாதடா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மலரு எல்லாம் தடுத்து நிப்பாட்டுறாங்க. அப்ப தங்கராஜ் முறைக்கிறாரு, என்னை அடிச்சிட்டா அதை பார்த்துக்கிட்டு நின்று இருந்தா என் பொண்டாட்டி, இப்போ மதியம் அடிக்க போறேன்னு சொன்ன உடனே ஆளுக்கு பூந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க அப்படின்னு கோவப்படுறாரு. உடனேவும் எவ்வளோ தைரியம் இருந்தா மாப்பிள்ளை மேலேயே இவ கையை வச்சிருப்பா, நான் தான் சொன்னேன்ல மாப்பிள்ள இவ வீட்டுக்கு அடங்கவே மாட்டா, ஐயோ மாப்பிள்ளை மேலேயே கை வச்சிருக்கானா, நம்மளெல்லாம் அவ்வளோதாங்க, எனக்கு இங்கே இருக்கிறவே பயமாக இருக்குதுங்க மாப்பிள்ள, என்னால் முடியல மாப்பிள்ள, இந்த வீட்டில் இருக்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மாப்பிள்ள அப்படின்னு ராஜலட்சுமி சொல்கிறாங்க. ராகவன் வந்து ஆனாலும் ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ திமிரு ஆகாது, மாப்பிள்ள தான் படித்து சொல்கிறாருல்ல வேலைக்கு போனால் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு ராகவன் சொன்ன உடனே, அப்போது உங்கள் பொண்ணை எதுக்கு படிக்க வைக்கிறீங்க, உங்கள் பொண்ணை படிக்க வைக்காம கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு மதி கேட்குறாங்க. உடனே அது வந்து அவளோட வாழ்க்கையை நாங்கள் வந்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவளோட வீட்டில் போய் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் போகாமல் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு ராகவன் சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் படிக்க வைக்காமலே கொடுத்துருக்கலாம்ல, எதுக்கு படிக்க வைக்கணும், அதுவும் இல்லாமல் மாமா நீங்கள் பேசுறது உங்களுக்கே நியாயமாக இருக்கா, அத்தை சொன்னாங்கல்ல ஏன் இந்த மாதிரி ஸ்ருதியை எதுவும் பொண்ணு கேட்டு வந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக ஸ்ருதி வந்து என் தம்பிக்கு கட்டி கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிங்க, ரொம்ப நல்லா படித்து இவ கவர்மெண்ட் வேலை வாங்க போகிறா, அவன் எங்கே கவர்மெண்ட் வேலை வாங்கியிருக்கான் அப்படிங்கிற காரணத்தினால தானே ஸ்ருதியை என் தம்பியை சேர்த்து வச்சு பேசினாலே அத்தை அசிங்கப்பட்டாங்க, அதனால் இப்போ மதி கேட்கறதுல என்ன மாமா தப்பு அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ இந்த வீட்டில் நடக்கிற அநியாயம் மாதிரி வேற எங்கேயுமே நடக்காது பாரு, மதி வந்து சொல்லி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் மலரும் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாலே மாப்பிள்ள, இந்த வீட்டில் டெய்லி இந்த மாதிரி தான் மாப்பிள்ள நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே
தங்கராஜ் அந்த இடத்துல அசிங்கப்பட்டு அங்கேருந்து தலை குனிஞ்சு ரேவதி வா போகலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. உடனேவும் எங்கள் ரேவதி கிளம்பி போன உடனே மாப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு கிளம்பி போன உடனே லட்சுமி வந்து அப்படியே கத்துறாங்க. போச்சுங்க, நம்ம மாப்பிள்ளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து அவமானப்படுத்திட்டா. இவ நல்லாவே இருக்க மாட்டா. இவ குடும்பத்தில் இவங்க அப்பா அம்மா எப்படி வளர்த்து வச்சிருக்காங்க பாருங்களே. மாப்பிள்ளை வேற ரொம்ப கோவத்தோட அசிங்கப்பட்டு போறாருங்க. வீட்டுக்கு வந்து முதல் தடவையா இப்பதாங்க இவர் ரொம்ப வருத்தப்பட்டு போறாரு. ஐயோ, நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலையே. இவளை வச்சுக்கிட்டு இன்னும் எப்படிதான் நம்ம காலை ஓட்டுறதுனே தெரியலங்க அப்படின்னு ராஜலட்சுமி புலம்புறாங்க. ராகவன் வந்துட்டு, இங்க பாரு, போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு அது இதுன்னு எதுவும் வேண்டான்னு சொன்னேன். அதுக்காக உன்னை வீட்டில் இப்படி திமிராலாம் நடக்க சொல்லலை. எதுக்கு இப்படி தேவையில்லாம பிரச்சனை பண்ணி மாப்பிள்ளையை அடிச்சு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்குறாங்க. அதை தான் நானும் சொல்றேன். அவர் என் விஷயத்துல தலையிடுறாரு, இதெல்லாம் அவருக்கு தேவையா? ஏன் வேலை என்னை பார்க்க விட்டுருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? நான் எதுக்காக எல்லாத்துக்கும் அடங்கி போகணும்? நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு அமைதியாக தான் இருக்கேன். என்கிட்ட பேசினா நான் பேசிட்டு அமைதியாக போயிடுறேன். எதுக்கு தேவையில்லாமல் என் வேலையில் இந்த மாதிரி உங்கள் மாப்பிள்ளை எதுக்கு குறுக்க வராரு? அதனால தான் இப்படி பண்ணினேன். யாரை பற்றி நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. என்னைக்கு நீ மற்றவங்கள பற்றி யோசிச்சிருக்க அப்படின்னு லட்சுமி சொன்ன உடனே, ஏங்க வாங்க நம்ம எங்கிட்ட அதுவும் போயிடலாம், இவளை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சுரேஷ் வேகமாக வந்து மலர் அடிக்க போகிறாங்க, மதி அடிக்க போகிறாங்க. வேகமாக வந்துட்டு, மாமா எனக்காக தான் அப்படிலாம் பண்ணியிருக்காரு, அவரை போய் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு மதி கேட்குறாங்க. ஆமாம் தெரியும், இப்போ அதுக்கு என்ன? மாமா தான் சொன்னார், வேலையில் பொம்பளைங்கெல்லாம் வீட்டில் வேலை பார்க்குறதோடு இருக்கணும், வெளியில் வேலைக்கு விட்டா இப்படி தான் குடும்பத்துக்கு அடங்காமல் மதிக்காமல் மாமனார் மாமியாரை எப்படி நடத்தணும், புருஷனை எப்படி நடத்தணும்னு தெரியாமல் இப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால தான் பொம்பளைங்களை வீட்டோட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மாமா சொன்னார். அதுக்கு என்ன அப்போன்னு சொன்ன உடனே மதி வந்துட்டு, இனிமே இந்த வீட்டில் நம்ம வாழ வேண்டாம், நம்ம அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேக் எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு.